இது ஒரு பிஏக்யூ. என்ன கேட்குறாங்கன்னா, ஐநா சபையோட வளகுன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் இருக்குல்ல, அதை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வறுமை வரும், 2வது பசியின்மை, 3வது நலவாழ்வு, 4வது தரமான கல்வி. இப்போனா 3, 1, 2, 4 ஆப்ஷன் சி வரும். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு இந்த எஸ்டிஜி இதுக்கான பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 1972 ஒரு மாநாடு நடக்கும், ஸ்டாக்ஹோம் மாநாடுன்னு சொல்லிட்டு. அந்த மாநாடோட தலைப்பு என்னென்னா மனிதன் வாழும் சூழல். இந்த மாநாட்டில் தான் நிலையான நீடித்த வளர்ச்சி என்ற கருத்து வெளியிட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த மாநாட்டை ஃபாலோ பண்ணி நார்வே நாட்டு பிரதமர் கரோ ஹார்லம் பிரெட்லண்ட் அவரோட தலைமையில் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான உலக ஆணையம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆணையம் வந்து 1987 ஒரு அறிக்கை விடுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்டிஜின்றது எதிர்கால தலைமுறையினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனில் எந்தவித சமரசமும் செய்யாமல் இருப்பதற்கும் நிகழ்கால தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலை, இதுதான் எஸ்டிஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த எஸ்டிஜி இதில் வந்து மொத்தம் 17 இலக்குகள் இருக்கும், 169 குறிகள், அதான் டார்கெட்னு சொல்லுவாங்க. அப்புறம் 247 குறிகாட்டுகள், அதை வந்து இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஐநா சபை இருக்காங்களே, இங்கே 2012 இந்த குறிக்கோள்கள்லாம் வகுத்திருப்பாங்க. இதுக்கு அப்ரூவல் எப்போ கிடச்சிருந்தா 2015 நியூயார்க் மாநாட்டில். இதோட செயல்பாட்டு காலம் என்னன்னா 2015 2030 வரைக்கும். இதோட வாசகம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா லிவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து 3 தூண்கள்னு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக நிலைத்தன்மை, பொருளாதார நிலைத்தன்மை. இதுதான் வந்து போன லாஸ்ட் நடந்த குரூப் 2A மெயின்ஸ் அதில் கேட்ட கேள்வி இது. அப்புறம் இந்த எஸ்டிஜியில் இந்தியா 2025 எத்தனாவது ரேங்கிங்காக 99. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100க்கு கீழே வந்திருப்பாங்க. மொத்த ஸ்கோர் எவ்வளோ 67. அதே தமிழ்நாடு 2025 ரிப்போர்ட்டில் எத்தனாவது எடுத்துருப்பாங்கன்னா 3வது இடத்துல. நம்மளோட மார்க் எவ்வளோனா 78. நம்ம 3வது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேரளாவாக இருப்பாங்க.